வணக்கம். நான் டாக்டர் மீனாட்சி பாலசுப்ரமணியன், மகப்பேறு மருத்துவர் ஃப்ரம் கிரியா விமென்ஸ் கிளினிக் இன் அடையார். காமனாக எல்லாருக்குமே இருக்கிற ஒரு டவுட், இன்டர்கோர்ஸுக்கு அப்புறமா நீங்கள் யூரினேட் பண்ணிங்கன்னா ப்ரெக்னன்சி ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கும் ப்ரெக்னன்சிக்கும் கண்டிப்பாக சம்மந்தமே இல்லைங்க. ஸோ ஒரு இன்டர்கோர்ஸ் பண்ணும்பொழுது அந்த ஒரு எஜாக்குலேட்டுங்கிற அந்த ஒரு செமன் நம்மளுக்கு வெஜைனல் கெனாலில் டெபாசிட் ஆகிறதுனால ஸ்பெர்ம்ஸுங்கிறது ரொம்ப ஹை ஸ்பீடில் அந்த சர்விக்ஸ் மூலமாக உள்ளுக்குள்ளே பாஸ் ஆகி யூட்ரஸ்குள்ளே போயிடுது. இதுக்கும் நம்ம யூரினேட் பண்ணுறதுங்கிறது யுரெத்ரல் பாசேஜ் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துலேருந்து வரது தான் நம்மளுக்கு யூரின். நீங்கள் இன்டர்கோர்ஸுக்கு அப்புறமா இமீடியட்டாக யூரின் பாஸ் பண்ணால் கூட நீங்கள் செமனுங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்பெர்ம்ஸ் போகிறதுனால ப்ரெக்னன்சியை கண்டிப்பாக ப்ரிவெண்ட் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்டர்கோர்ஸுக்கு அப்புறமா யூரின் போகிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு ப்ரெக்னன்சி வேண்டாம்னா இதை நம்ம பண்ணால் ப்ரெக்னென்ட் ஆக மாட்டோம் அப்படிங்கிற ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயத்துலையும் நம்பாதீங்க. அப்படி உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆக வேண்டாம்னா கான்ட்ரசெப்டிவ் அட்வைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். காண்டம் யூஸ் பண்ணுறதோ இல்லை கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் யூஸ் பண்ணுறதோ ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி ப்ரெக்னன்சி நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப நேரம் நம்ம யூரின் போகாமல் பாஸ் பண்ணாமல் இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. மேக்ஸிமம் ஒரு உங்களோட விருப்பத்துக்கு வேணால் ஒரு 5-10 மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் யூரின் பாஸ் பண்ணுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. அது ப்ரெக்னன்சியை ப்ரிவெண்ட்டும் பண்ணாது. பட் நம்ம ஒரு காமனாக என்னென்னா இன்டர்கோர்ஸுக்கு அப்புறமா யூரின் பாஸ் பண்ணுறது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதுக்கு என்ன காரணம்னா இன்டர்கோர்ஸ் மூலமாக நம்மளுக்கு சம்டைம்ஸ் பாக்டீரியாங்கிறது அந்த யுரெத்ரல் பேசேஜில் என்ட்ரு ஆகிறதுக்கான சான்ஸ் நிறையாவே இருக்குது. இன்டர்கோர்ஸுக்கு அப்புறமா யூரின் பாஸ் பண்ணிங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷனை உங்களால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். ப்ரெக்னன்சியவோ இல்லைனா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸையோ கண்டிப்பாக ப்ரிவெண்ட் பண்ண முடியாது. அதுக்கு உண்டான கரெக்டான கான்ட்ரசெப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா தான் அதெல்லாம் உங்களால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும்.